வணக்கம் மக்களே. எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடினாரா? அமித்ஷாவை சந்தித்து திரும்பும்போது நடந்தது இதுதான். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சுற்றுப்பயணம் மேற்கொண்டது பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளானது. இது தொடர்பாக இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசுகையில், நான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறேன் என்று ஊடக நண்பர்கள் அனைவருக்குமே தெரியும். இது பற்றி பத்திரிகைகளில் செய்திகள் வெளியிடப்பட்டன. இதன் அடிப்படையில் அவரை சந்திக்க சென்றேன் என்று சொல்லியிருக்காங்க. என்னுடன் கட்சியின் தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உடன் இருந்தாங்க. கால நேரம் அதிகமானதால் என்னோட இருந்தவர்களை செல்லுங்கள் என்று சுமார் 10 மணி அளவில் சொல்லிட்டு அனுப்பி வச்சேன். பின்னர் நான் அமித்ஷாவுடன் பேசுவதற்கு சென்றேன். அன்று காலை குடியரசு துணைத் தலைவர் CB ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்திக்க சென்றேன். அப்போதும் அரசு காரில் தான் பயணித்தேன். இது பற்றி ஊடகங்களில் செய்திகள் வெளியிடுவீர்கள் என்று கருதிதான் அதிகாரப்பூர்வ காரில் சென்றேன். மீண்டும் மத்திய உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு செல்லும் போது அரசு காரில் தான் பயணித்தேன். இந்த சந்திப்பு முடிவடைந்ததும் அமித்ஷா அவரோட வேலையில கவனம் செலுத்த தொடங்கிட்டாங்க. நான் காரில் புறப்பட்டு திரும்பும்போது என்னுடைய முகத்தை துணியால் துடைக்கிறேன். அதை எடுத்து அரசியல் செய்கிறார்கள். இதை நினைத்து பார்க்கும்போது வெட்கமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. தமிழ்நாட்டு ஊடகங்களும் பத்திரிகைகளும் இந்திய நாட்டிற்கே முன்னுதாரணமாக திகழ வேண்டும். இப்படி தரம் தாழ்ந்து வெளியிடுவது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? முகத்தை துடைக்கிறேன், இதில் என்ன அரசியல் இருக்கிறது என்று கேட்டார். ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் குறித்து இப்படிப்பட்ட செய்தியை வெளியிடுவது ஏற்புடையது அல்ல. இனிமேல் ரெஸ்ட் ரூம் சென்றால் கூட ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் சொல்லிவிட்டு தான் செல்ல வேண்டும் போல. இதை பற்றி கரூர் கூட்டத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார். அவர்களிடம் பேசுவதற்கு வேறு சரக்குகள் இல்லை. எனவேதான் இத்தகைய விஷயங்களை ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கிறார். திமுக முப்பெரும் விழாவில் பேசும்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை புகழ்ந்து பேசினார். ஆனால் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது செந்தில் பாலாஜி பற்றி என்னென்ன பேசினார் என்பது இந்த நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பழைய வீடியோ ஒன்றை காண்பித்தார். அதில் செந்தில் பாலாஜி மீதான ஊழல் புகார்கள், சசிகலாவிற்கு நெருக்கமான நட்பு வட்டத்தில் இருந்து அமைச்சர் பதவியை எப்படியெல்லாம் அனுபவித்தார் உள்ளிட்ட விஷயங்களை போட்டு உடைக்கிறாங்க MK ஸ்டாலின் அவர்கள். இப்படிப்பட்ட நபருக்கு தான் அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்திருக்கிறார். அவர் தற்போது புனிதராகி விட்டாரா என்று சரமாரியாக கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட நபர் எங்களை பற்றி பேச அருகதை இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. மேலும் அமைச்சர் ரகுபதியை பற்றியும் விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசுகையில், நான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறேன் என்று ஊடக நண்பர்கள் அனைவருக்குமே தெரியும். இது பற்றி பத்திரிகைகளில் செய்திகளும் வெளியிடப்பட்டன. இதன் அடிப்படையில் தான் அவரை சந்தித்தேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.